श्रीमात्रे नमः। यशस्सूते मातः मधुरकविताम् पक्ष्मलयते श्रियम् दत्ते चित्ते कमपि परिपाकम् प्रतयते सताम् पाशग्रन्थिम् शिथिलयति किम् न कुरुते प्रपन्ने कामाक्ष्याः प्रणति परिपाटी चरणयोः। யசூதே மாதா. யஷ்னா புகழ். யஷ் அப்படின்னா புகழ், இல்லைன்னா கீர்த்தி அப்படின்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்லலாம். இப்ப யசூதே மாதக, அம்மா புகழை வாரி கொடுக்கறது, எனக்கு புகழ வாரி வாரி கொடுக்கறது. என்னது, எது வாரி கொடுக்கறது? அதுக்குதான் பதில் பின்னாடி நமக்கு வரப்போகுது. மதுர கவிதாம் பக்ஷ்மலயத்தே. மதுர கவிதா, மதுரமான கவிதைகள். மதுர கவிதாம் அப்படின்னா மதுரமான, ரொம்ப இனிமையான, ரொம்ப அப்படியே ரசிக்கக்கூடிய கவிதைகளை பக்ஷ்மலயத்தே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவிதைகளை எழுதிடலாம். யாரா இருந்தாலும் எழுதுறது ஒண்ணும். கவிகள்லாம் என்ன பண்ணுவா, அற்புதமான கவிகள்லாம் புனைவா, எல்லாம் பண்ணுவா. எல்லாத்தையும் பண்ணினாலும் அந்த நிமிஷத்துல இப்ப நம்ம கத்துக்கிறோம், கத்துன்ட்டு பாராயணம்னு பண்றோம், பண்ணிட்டோம், சரி நம்ம எல்லாம் கத்துட்டோம், பரவாயில்ல, நம்ம எல்லாத்தையும் ஜம்முன்னு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு ஒரு தடவை பாராயணம் பண்றோம், முடிச்சு விட்டோம்னு புஸ்தகத்தை மூடி வச்சிடுவோம். அப்புறம் அது என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. கத்துண்டோன்றது மட்டும்தான் தெரியும். அப்படி எல்லாம் இல்லாமல் கவிகள் எழுதக்கூடிய கவிதை எழுதுற வாழ்ந்த கவி புனைதல் அப்படின்னு தான் சொல்ற வார்த்தை அது. அப்படி கவிதைகள்லாம் புனைஞ்சு இருக்கிறது அப்படியே ஓலைச்சுவடியில மட்டும் இல்லாமல் அது மேலும் மேலும் பிரசித்தி பெற்றுக்கொண்டே இருக்கும். இப்ப நாராயணியத்தை எழுதின எல்லாருக்கும் தெரிஞ்சதை நான் சொல்றேன். நாராயணியத்தை எழுதினது பட்டத்திரின்னு, நாராயண பட்டத்திரின்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் அங்க நமஸ்கார மண்டபத்துல உட்கார்ந்து தினம் ஒரு தசகமா எழுதி அங்க பாடினார். குருவாயூரப்பனும் அவரும் வந்துட்டு இவர் கேட்க ஆமாம்னு அவர் தலையசைக்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரு அங்க பேசிண்டா ஒருத்தருக்குள்ள ஒருத்தருன்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்து ரொம்ப ரசிச்சோம், படிச்சோம், முடிச்சோம். ஆனால் பட்டத்திரி எழுதினார், அவருடைய நோய் தீர்ந்தது, அதெல்லாம் ஒரு காலகட்டத்துல ஆச்சே தவிர அதுக்கப்புறம் அது பிரசித்தி பெற்றதா அப்படின்னாக்க அது ஓரளவுக்கு பிரசித்தி பெற்றது, அவ்வளவுதான். மேலும் மேலும் அது பிரசித்தி பெற்றது அப்படிங்கிற காலம் எப்ப வந்தது? அனந்தராம தீட்சிதர் அதை மேன்மேலும் பிரசித்தி அடைய வைத்தார். அவரின் மூலமாக அது மேலும் பிரசித்தியாச்சு. இப்ப நம்ம எல்லாரும் எங்க பார்த்தாலும் நாராயணியம் சொல்லக்கூடிய அளவுக்கு பிரசித்தியா இருக்குது. அந்த மாதிரி கவிகள்லாம் எழுதின இந்த கவிதைகள் பிரசித்தி அடையறதுக்கு காரணமாக இருப்பது. அப்ப புகழ வாரி வாரி கொடுக்கிறது. கவிகள்லாம் மதுரமான கவிகளை எல்லாம் இயற்றினாலும் அந்த கவிதைகள் பிரசித்தி அடைய வைக்கிறது. அப்படி இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாது. ஸ்ரீயம் தத்தே சித்தே கமபி பரிபாகம் பிரதயத்தே. கமபி சித்தே, சித்தம்னா மனசு, நம்ம சித்தம். அந்த மனசுக்கு என்னத்தை கொடுக்கறது? ஸ்ரீயம் தத்தே சித்தே கமபி பரிபாகம். கம் அப்பி பரிபாகம் அப்படின்னா மனசுக்கு தட்டு தறி கெட்டு அரைஞ்சி ரெண்ட போகாம அதை ஒரு பக்குவப்படுத்தி ரொம்ப அழகாக வழிப்படுத்தி, அதுக்குன்னு உரிய அழகு என்ன, அதற்குன்னு உரிய செல்வம்னு நீங்க நினைச்சுட்டேன்னா காசு பணம் தான் செல்வம்னு நினைக்க கூடாது. இந்த மனதை பக்குவப்படுத்தி அம்பாளின் காமாட்சி கிட்ட செல்ல வைக்க கூடியதுதான் மிகப்பெரிய செல்வம். அப்பேற்பட்ட செல்வத்தையே நமக்கு கொடுக்கிறது. இப்ப புகழ கொடுக்கிறது, கவிதைகளை புனைந்தாலும் அதை பிரசித்தி அடைய வைக்கிறது, மனசை பக்குவப்படுத்த கூடிய செல்வம் என்பதை நமக்கு கொடுக்கிறது. அப்புறம் நம்ம என்ன பண்றது? இதுல இருந்து சதாம் பாசக்கிரந்தி, எப்பையும் நம்ம ஆசாபாசத்திலேயே உழண்டு இருக்கோம். இப்படி அப்படி இந்த ஆசை அந்த ஆசை ஆசாபாசத்திலேயே உழண்டு இருக்கோம். அந்த ஆசை பாசம் அப்படிங்கிற அந்த வலையில நம்ம எல்லாம் மாட்டிக்கிறோம்ல. சதா பாசக்கிரந்தி சித்தி லயதி கிம் ந குருதே அப்படின்னு கேக்குறாரு. அதான் சதா பாசக்கிரந்தி, எப்பயுமே பாசத்திலேயே ஆசா பாசத்திலேயே மாட்டிக்கொண்டிருக்கிற, அந்த வலையில் மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த சிக்கலை அவிழ்க்கிறது, உடைக்கிறது, கத்தரிக்கிறது. அப்படிப்பட்டது எது அப்படின்னு பார்த்தா பிரபன்னே காமாட்சியாக பிரணதி பரிபாட்டி சரணயோகோ. அம்மா கிம் ந குருதே, வேற எது இதை செய்ய முடியும்? காமாட்சி உன்னுடைய பாதங்கள் அல்லவோ இதை செய்ய முடியும்னு கவி முடிக்கிறார். கிம் ந குரு, கிம் சித்திலயதி கிம், வேற எது செய்ய முடியும்? இத
கிண்ண குருத்தே, யார் பண்ணுவா இத? அம்மா பிரபன்னே காமாட்சி, காமாட்சி உன்னுடைய பிரணதி பரிபாட்டி சரணையோகோ, உன்னுடைய 2 சரணங்கள் அல்லவோ இதை செய்ய முடியும். உன்னுடைய பாதத்தை பிடிச்சின்றவா எல்லோருக்கும் அப்படி புகழ் கிடைக்கிறது. அப்படி அவளுடைய கவிதைகள் எல்லாம் பிரசித்தி அடையிறது. அவளுடைய மனசு வேற எந்த பக்கமும் போகாம சேனலைஸ் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து நிக்க வைக்கிறது. அவளுக்கு இருக்கிற ஆசாபாசங்களை எல்லாம் அறுத்தறியறது. அதை உன்னுடைய பாதம் செய்யாமல் வேற எது செய்யும் அப்படின்னு ரொம்ப அழகா கவி இந்த ஸ்லோகத்தை சொல்றார். மனிஷாம் மாகேந்திரீம் ககுபமிவதே காமபி தசாம் பிரதத்தே காமாக்ஷ்யாஹ சரண தருணாதேத்ய கிரணஹ யதீயே சம்பர்க்கே திருதரசமரந்த கவயதாம் பரிபாகம் தத்தே பரிமளவதி சோத்தி நளினி. இவ்வளோ நாழி எல்லாம் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? தாமரை போன்ற பாதங்கள், தாமரை போன்ற பாதங்கள் அப்படின்னே ஒரு அந்த பாதத்தை நம்ம கம்பேர் பண்ணி 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 தாமரையோட கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல தாமரையை வெட்டி தலை குனியது அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டே வந்துட்டோம். அவளுடைய பாதார் இந்த சதகத்துல நம்ம இவ்வளவு நாழி. ஆனா இந்த ஸ்லோகம் 100வது ஸ்லோகத்துல இவர் என்ன சொல்றார்? இந்த பாதத்தை தாமரைக்கு உருவகப்படுத்தவில்லை. தாமரையோட அதை கம்பேர் பண்ணாமல் இந்த பாதத்தில் பத்தி எழுதி 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 நிறைய இவர் மட்டும்தானே எழுதுறாரு. எவ்வளவோ பேர் பாதத்தை பிடிச்சிட்டு எழுதிட்டு இருக்கா அம்பாளினுடைய பாதங்களை பத்தி. ஸ்ரீபாத சப்ததி பார்க்கலையா நம்ம 70 ஸ்லோகம்? அந்த மாதிரி எழுதக்கூடிய கவிதைகள், அவர்களால் எழுதக்கூடிய அந்த கவிதைகள் தான் தாமரை. அப்போ இந்த கவிதைகளே போன ஸ்லோகத்திலையும் கவிதையை பத்தி பெருசா கவிதைக்கு புகழ் கிடைக்கிறது, பிரசித்தியே இந்த பாதங்களாலதான் பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல அந்த கவிதைகள் தான் தாமரை அப்படின்னு சொல்லி இங்க கொண்டு வர. அதை கூட வெறும் தாமரைன்னு சொல்லல, தாமரையின் மொட்டுக்கள் அப்படிங்கிறார். ஏன் மொட்டுக்கள் அப்படின்னா அந்த மொட்டு மலர வேண்டாமா? ஏன் மொட்டுக்கள் அப்படின்னா அது மொட்டு மலரணும்ன்ற ஆசை நமக்கு இருக்கும் இல்லையா? ஐயோ தாமரையின் மொட்டுக்களா இருக்கு அந்த கவிதைகள், இது மலரணும்ன்ற ஆசை நமக்கும் இருக்குல்ல. அது எப்படி மலரும்? பிரதத்தே காமாட்சியாக சரண தருண ஆதித்ய கிரணகன் பிரிக்கணும். அது சரண தருணாதேத்ய கிரணக அப்படின்னு வாசிச்சோமா நம்ம. சரண தருண ஆதித்ய கிரணக. அம்மா காமாட்சி சரண தருண, தருணன்னா சிகப்பு சொல்லியிருக்கோம் நம்ம. அருணாம் தருணா கரங்கி சாட்சின்னு பார்த்தோம். தருண அப்படின்னாக்க அப்படியே மலர், முதல்ல சூரியன் வெளியில வரும் பொழுது வரக்கூடிய அந்த நிறம், பாதிரி புஷ்பத்தின் நிறம் அப்படின்னு எத்தனையோ அதுல அதோட நம்ம காமிச்சுட்டே வந்தாச்சு அந்த கலருக்கு. அருண ஆதித்ய தருண, அருண தருண அப்படின்னு சொல்லும் பொழுது தருணன்னா அப்படியே புதிதாக வந்த தளிர், புதிதாக வந்த தளிர் எப்படி சிகப்பா இருக்கும்? பாடலி மலர் எப்படி சிகப்பா இருக்கும்? புதுதாக வரக்கூடிய அந்த சூரியனினுடைய கதிர்கள் எவ்வளவு என்ன கலர்ல இருக்கும்? இந்த கலர் எல்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கணும். ஆதித்ய கிரணக, அப்ப வரக்கூடிய அந்த ஆதித்யனின் கிரணங்கள். அப்ப அந்த வரக்கூடிய ஆதித்யன் வந்தாதானே இங்க தாமரை மலரும். இப்ப அந்த ஆதித்யனின் கிரணங்கள் எது அப்படின்னு பார்க்க, ஆதித்ய கிரணங்கள் எதுன்னா பிரதத்தே காமாட்சியாக சரண. அம்மா காமாட்சி உன்னுடைய பாதமே ஆதித்ய கிரணம். அந்த ஆதித்ய கிரணம்ங்கிற உன்னுடைய பாதம் தான் கவிகளினுடைய அந்த தாமரை மொட்டுக்களை மலரச் செய்கிறது. ஃபர்ஸ்ட் 2 லைன் இதுதான் கொடுக்கிறார் மூக்கத்தவி. யதீயே சம்பர்க்கே, இப்படி 2ம் சம்பர்க்கேன்னா சேர்க்கை, 2ம் சேரும் பொழுது திருத ரசமரந்தா கவையதாம். அடடடா எப்படி ஏற்பட்ட ஒரு ரசம்! அந்த ரசம் 2ம் ஒண்ணு சேர்ந்து தாமரை மலர்றது. தாமரை மலர் ஃப்ரெஷ்ஷா தாமரை மலரும் பொழுது ஒரு வாசனை, அந்த வாசனைய அது அற்புதமான இனிமையான ஒரு மனம், அந்த மனத்தை உலகெங்கும் பரப்புறது. அப்ப கவிகளினுடைய கவி தாமரை, அம்பாளினுடைய பாதம், இது 2த்தினுடைய சேர்க்கை. அந்த கவிதைகள் அத்தனையும் இந்த கவிகள் அம்பாளினுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். சேர்க்கனா எங்க சேர்றது? அவ ஊலச்சவடியை எங்கேயோ வச்சுருக்கா, அம்பாளினுடைய பாதம் இங்க இருக்குன்னு நினைக்க கூடாது. அந்த கவிதைகளை அம்பாளின் பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறார்கள். இப்ப நாம எதை பண்ணி முடிச்சாலும் பாராயணம் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கறது ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச இந்த சின்னதெல்லாம் எப்படி இங்கே இருந்து நம்ம கத்துக்கிற ஒரு பாயிண்ட் அவ்வளவுதான் நம்மளோடது. அந்த மாதிரி அவள்லாம் கொண்டு அம்பாளினுடைய பாதத்தை சமர்ப்பணம் பண்ணும் பொழுது மலருகிறது.
அந்த கவி என்னும் அந்த கவிகள் என்னும் கவிதைகள் என்னும் அந்த தாமரை மொட்டு மலர்கிறது. புதுசா அது மலரும் பொழுது வாசனை அப்படியே மனத்தை பரப்புறது. மனத்தை பரப்பும் பொழுது காத்துல அந்த மனம் பரவுறது. காத்துல அந்த மனம் பரவும் பொழுது காத்துல வாசனை மட்டும்தானே வரும். அதுல இருக்கிற மகரந்த பொடிகள்லாமும் சேர்ந்துதானே வரும் அந்த காத்து அடிக்கும் பொழுது. அது எல்லாத்தையும் யதீயே சம்பர்க்கே திருத ரசமரந்தா கவையத்தாம் எல்லா இடத்துலயும் பரவுறது. அது எல்லா இடத்துலயும் பரவி வாரி இறைக்கிறதாம். அந்த வாசனையாகப்பட்டது காத்துல அந்த மகரந்தங்களை வாரி இறைக்கிறது. அது அப்படி எப்படி இருக்கு, ரொம்ப இனிமையோட. பரிபாகம் தத்தே பரிமளவதி சுக்தி நளினி. அப்பா, பரிமளமா காட்சியடிக்கு ரொம்ப இனிமையாக இருக்கு. அது பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாகி திருவடி கிரணங்கள் அப்படியே ஒரு மலர்ச்சி அடைய வைக்கிறது. ஒரு பக்குவத்தை எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி உன்னுடைய பாதத்தை புடிச்சுட்டா அந்த கவிதைகளுக்கு கவிதை என்னும் தாமரை மொட்டு மலர்ந்து இவ்வளவு அழகாக காட்சி அளிக்கும் பொழுது நாங்கள்லாம் வந்து உன்னுடைய பாதத்தை புடிச்சுட்டா எங்களுக்கு எப்பேற்பட்டதை நீ கொடுப்பம்மா அப்படின்னு சொல்லி நம்ம புத்திக்கு ஒப்பற்ற தெளிவை நம்மளோட புத்திக்கு கொடுப்பா அவள் அப்படின்னு சொல்லி மூக்க கவி சொல்லி அப்பேற்பட்டவனுடைய பாதத்திற்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். புரமாரதிகி புரமஜயதம்பஸ்தவ சதைஹி பிரசன்னாயாம் சத்யாம் வகிதுஹின சைலேந்திர தனயே அதஸ்த காமாட்சி ஸ்புரது தரச கால சமயே சமாயாதே மாதः மம மனசி பதாப்ஜயுகலம். புரா மாரா ராத்திகி. புரா முன்னொரு காலத்தில், புரான்னா முன்னாடின்னு அர்த்தம். முன்னாடி யார் என்ன பண்ணா? மாராராதிகி அப்படின்னா மன்மதனின் எதிரி. மன்மதனுடைய யாரு? புரம ஜய தம்ப ஸ்தவ சதைகி. இப்ப மன்மதனுக்கு எதிரி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டோம். மன்மதனின் எதிரி பரமசிவன். அந்த பரமசிவன் மன்மதனை தோற்கடி என்ன பண்ணினார்? அவனை பஸ்மமாக்கிட்டார். கோபத்துல நெற்றிக்கண்ணை எரிச்சு பஸ்மமாக்கிட்டார். சோ மன்மதனுக்கு எதிரி பரமசிவன். அப்போ பரமசிவன் அப்பேற்பட்ட பரமசிவன், திரிபுரம் எரித்த பரமசிவன். அப்ப புரம ஜய, புறம் அஜய ஸ்தம்ப ஸ்தவ சதைகி. சதைனா 100. அத முதல்ல தெரிஞ்சுட்டு இருக்கோம். புரம ஜய ஸ்தம், புரம ஜய. அப்ப திரிபுரத்தை எரித்து வெற்றி கண்ட, ஜெயித்து வெற்றி கண்ட. இப்ப 2 வேலையை பண்ணவர் பரமசிவன். ஒண்ணு காமனை, அதாவது மன்மதனை, மன்மதனுக்கு எதிரியாக இருந்து அவனை தோக்கடிச்சவர். அடுத்தது திரிபுரம் எரித்தவர். 2யும் பண்ண அந்த பரமசிவன் 100 ஸ்தோத்திரங்களால் பிரசன்னாயாம் சத்யாம் துவயி துகின சைலேந்திர தனையே. சைலேந்திரம்னாக்க மலை, தனையேன்னா மகள், மலையரசனின் மகள். அப்பேற்பட்ட மலையரசனின் மகளே இப்பேற்பட்ட பரமசிவன். எப்பேற்பட்ட பரமசிவன்? மன்மதனை ஜெயித்தவன், திரிபுரம் எரித்தவன், அப்பேற்பட்ட பரமசிவன் மலையரசனின் மகளை ஒன்ன பார்த்து 100 ஸ்லோகம் எழுதினார். 100கணக்கான துதிகள் பாடி ஒன்ன சந்தோஷப்படுத்தினார். பிரசன்னாயாம், ஒன்ன சந்தோஷப்படுத்தினார். அப்பேற்பட்ட பரமசிவன் 100கணக்கான ஸ்துதிகள் பாடி உன்னை சந்தோஷப்படுத்தினார். அது உண்மை. பிரசன்னாயாம் சத்யாம் துவயி துகின சைலேந்திர தனையே. அம்மா, உன்னை அவர் சந்தோஷப்படுத்தினார். அப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தி அப்புறம் 2ம் நடந்தது. சந்தோஷப்படுத்தினா எல்லாத்தையும் எழுந்தது. திரிபுர தகனம் இதெல்லாம் எல்லாமே முடிஞ்சது. அதற்கு பிறகு சமாயாத்தே மாதः மம மனசி அதஸ்தே காமாட்சி ஸ்புரது தரசா கால சமயே. சரி, இது எல்லாத்தையும் நடந்து 2யும் முடிச்சுட்டார். அவரும் 100க்கும் மேற்பட்ட துதிகள் அம்பாளை பார்த்து பாடிட்டார் எல்லாம். ஆனால் இதற்கப்புறம் அதஸ்தே காமாட்சி, அதற்கெல்லாம் பிறகு ஸ்புரது தரசா கால சமயே. கால சமயேன காலன் வரும் நேரத்தில் அதெல்லாம் அவர் சொன்னார். ஆனால் அம்மா அவரே அந்த மாதிரி இத்தனை பேரையெல்லாம் பண்ணி இது பண்ணும் பொழுது அவர் உன்னை துதித்து இத்தனை ஸ்லோகங்கள் எழுதியிருக்கிறார் என்றால், அம்மா காமாட்சி காலன் வரும்பொழுது, கால சமயே காலன் வரும் பொழுது சமாயாத்தே மாதக மம மனசி பாதாப்ஜ யுகடி. அம்மா, நான் பேர்பட்டவர் உன்னை இது பண்ணி இருக்கும் பொழுது நானும் உன்னுடைய பாதத்தை பிடிச்சுக்கிறேன்.
ஆனா அம்மா காலன் வரும்பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியாது. மம மனசி பாதாப்ஜ யுகலம், என்னுடைய மனசுல நீ வந்து நீ உட்கார்ந்துக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுதல். ஆனா நான் இப்ப அவர் இத்தனை எல்லாம் பண்ணார். அவரும் உனக்கு நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்களை எல்லாம் ஸ்துதிகளை எல்லாம் பாடி அதனால் நீ மகிழ்ந்தாய். அப்பேற்பட்ட நீ உன் பாதத்தை நான் பிடித்துக் கொள்கிறேன். இப்போ எனக்கு நன்னா தெரியிருச்சு, நான் உன்னை பிடிச்சுக்கிறேன். ஆனா காலன் வர சமயத்துல எனக்கு எதுவுமே தெரியாத போகும். அப்போ என்னுடைய மனசில் நீ அமர்ந்து கொண்டு, என்னுடைய மனசில் நீ அமர்ந்துண்டு நீ எனக்கு எப்பொழுதும் என்கிட்டயே இருக்கணும். அப்ப நான் திரும்பவும் என்னுடைய உடலை நீத்த பிறகும் உன்னை வந்து அடைவதற்கு அது சாத்தியமாகும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் மூக்க கவி. இந்த ஸ்லோகத்திலும் அற்புதமான ஸ்லோகம். பதத்வந்த்வம் மந்தம் கதிஷு நிவசந்தம் கிருதி சதாம் விராமந்தே பிராந்தம் கிருதகரஹிதானாம் பரிபிருடே ஜனானாம் ஆனந்தம் ஜனனி ஜனயந்தம் பிரணமதாம் த்வதீயம் காமாக்ஷி பிரதிதினமஹம் நௌமி விமலம். பதத்வந்த்வம் மந்தம், உன்னுடைய பதம் 2 பாதங்களும் மந்தம் மந்தகதியில நடக்கிறது. பாதம் எப்படி நடக்கிறது? நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கோம். கம்பா நதிக்கரையில் காமாட்சியானவள் ரொம்ப ஒயிலாக மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறாள். அதுதான் மந்தம்ங்கிற வார்த்தையை இங்க போடுறார். மெதுவான நடை, அன்ன நடை. அன்னமே அதை பார்த்து வெட்கித்தலை குனிக்கிறதுன்னு ஒரு ஸ்லோகத்துல நம்ம பார்த்துட்டோம். அன்ன நடை கதிஷு நிவசந்தம் கிருதி சதாம், அப்படியே அன்ன நடையே படிக்கிற மாதிரி மெதுவான நடை. அந்த நடையோட கூட விராமந்தே பிராந்தம் கிருத கர ஹிதானாம் பரிபிருதே. அப்ப அந்த நடையாகப்பட்டது அப்படி ஏன் நடக்கிறார் அப்படின்னா, அவளுடைய பாதமே பூ மாதிரி இருக்கு. தாமரையை ஒத்த பாதங்கள் பார்த்துட்டோமா? அப்ப பூ மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாதம் எடுத்து வைக்கிற மெதுவான ஒரு அன்னத்தை விட அன்னமே தோத்து போகும் அளவிற்கு இருக்கக்கூடிய மென்மையான நடை. பூ போன்ற பாதம், மென்மையான நடை, அவ்வளோ சாஃப்ட். அப்ப எடுத்து வைக்கும் பொழுது இவ எங்க எடுத்து வைக்கிறாங்கிறது தான் கொஸ்டின். எங்க எடுத்து வைக்கிறார்? ஜனானாம் ஆனந்தம். அப்படி அவ எடுத்து வைக்கும் பொழுது ஜனங்கள் ஆனந்தப்படுறா. எந்த ஜனங்கள் ஆனந்தப்படுறா? எங்க எடுத்து வைக்கிறா? கொஸ்டின் மார்க் நீங்க போட்டேன்னா இவ்வளவு நாள் படிச்ச ஸ்லோகத்துல இருந்து உங்களுக்கே அதுக்கு பதில் கிடைச்சிடும். எங்க எடுத்து வைக்கிறா அப்படின்னா, எவன் ஒருவன் பக்தியோட அப்படியே இந்த யோகிகளும் தியானம் செய்பவர்களும் ரிஷி முனிகர்களும் 10 கோடிகளும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே வந்தோம். அவர்களினுடைய மனதில் பூ போல காலை எடுத்து வைக்கிறாளாம். என்ன காரணம் அப்படின்னா, இவளையே நினைச்சு 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 அந்த மனம் எனும் தளம் சாஃப்டா இருக்கும். அந்த மனசு அவளையே நினைப்பதால் அந்த மனம் எப்படி இருக்கிறது அப்படின்னா அவ்வளோ சாஃப்டா இருக்கு. அப்ப அந்த மனசுல அந்த ஹிருதயத்துல எந்த பாதிப்பும் வராம அப்படியே பூ மாதிரி மெதுவா காலை எடுத்து வைக்கிறா. அதை பார்த்து ஜனானாம் ஆனந்தம். அந்த நடை, அந்த உணர்வு, அந்த ஃபீல் அவளுக்கு தான் தெரியும். அந்த ஃபீல் அவளுக்கு கிடைச்ச உடனே ஆனந்தம் ஆனந்தம், அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம். ஜனனி ஜனயந்தம் பிரணமதாம், அம்மா ஜனனின்னு நமஸ்காரம் பண்றாள். பிரணமதாம் பதீயம் காமாட்சி, அம்மா பதீயம் காமாட்சி, உன்னுடைய 2 பாதங்களுமே காமாட்சி. பிரதி தினம் அகம் நௌமி விமலம். இது 3 லைடி இவர் சொல்லிட்டு உடனே சொன்னார், அம்மா காமாட்சி உன்னுடைய 2 பாதங்களும் பிரதி தினம் ஒவ்வொரு நாளும் அகம் என்னுடைய நௌமி விமலம், எனக்கும் என்னுடைய மனதிலும் அதே மாதிரி இருக்கணும். அப்பேற்பட்ட உன்னுடைய பாதத்தை அப்ப என்னுடைய மனசையும் நான் மாதிரி தூய்மையா ஆக்கிக்கிறேன், அதே மாதிரி மென்மையா ஆக்கிக்கிறேன். நீயும் அதுல வந்து உட்கார்ந்துக்கணும், நித்தியம் வந்து வாசம் செய்யணும், எப்பொழுதும் இங்கேயே இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட உன்னுடைய பாதத்தை நான் வணங்குகிறேன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். கடைசியான பூர்த்தியான பாதார விந்தத்தினுடைய பூர்த்திகரமான ஸ்லோகம். இதம் யஹ் காமாக்ஷ்யாஹ சரண நளின ஸ்தோத்ர சதகம் ஜபே நித்யம் பக்த்யா நிகில ஜகதாஹ்லாத ஜனகம் சவிஸ்வேஷம் வந்தியஹ சகல கவிலோகைகதிலகஹ சிரம் புக்த்வா போகான் பரிணமதி சித்ரோபகலயா. இதம் யஹ் காமாக்ஷ்யாஹ, இப்படியாக காமாட்சி தேவியின்
பாதங்களை துதி செய்து, பாதார விந்தத்தை துதி செய்து, எத்தனை ஸ்லோகங்கள்? சரண நளின மென்மையான அந்த பாதத்தை ஸ்தோத்திரம் செய்கிறார். எப்படி? எத்தனை ஸ்லோகத்தால? சதகம் 100 ஸ்லோகங்களால் துதி செய்து, அந்த 100 ஸ்லோகங்களை துதி செய்தல். ஜபேன் நித்தியம் பக்தியா, யார் ஒருவன் நித்தியம் பக்தியோடு ஜபம் செய்வதை போல் சொல்லிக் கொண்டிருக்கிறானோ, நிகில ஜகத ஆக்லாத ஜனகம் அப்படின்னு அதை பிரிக்கணும். நிகில ஜனக ஆக்லாத ஜனகம், யார் ஒருவன் ஸ்ரத்தையுடன் ஜபம் செய்வதை போல, பாராயணம் செய்வதை போல நித்தியம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர் எல்லோராலும் ச விஸ்வேஷாம் வந்தியகா, வந்தியக வணங்கத் தகுந்தவனாக ஆவான். அப்பேற்பட்டவன் இந்த ச விஸ்வேஷாம், விஸ்வத்தில் உள்ள எல்லோராலும் வணங்கத் தகுந்தவனாக ஆகிறான். சகல கவி லோகைக திலக, எல்லா கவி லோகத்தில் உள்ள எல்லா கவிகளுக்கும் திலகமாக, இன்னும் கேட்டால் கவி கூட்டத்திற்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு வேணா சொல்லலாம். அந்த வார்த்தை எல்லாருக்கும் புரிஞ்ச வார்த்தை. திலகமாக, மணி மகுடமாக ஆகிறான். சிரம் புக்துவா போகான், அதோட மட்டுமல்ல நீண்ட காலம், சிரம் புக்துவா நீண்ட காலம், போகங்கள் போகான் அப்படின்னா போகங்களை அனுபவிக்கிறான். பரிணமதி சித்ரூப கலையா, அனுபவித்து சித் ஸ்வரூபமாக பரிணமித்து, சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம்னு நம்ம சொல்லியிருக்கோம். சித் ஸ்வரூபமாக, அப்படிப்பட்ட பரதேவதையின் ஸ்வரூபமாக ஆகிறான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் மூக கவி. இதி பாதாரவிந்த சதகம் சம்பூர்ணம். ஸ்ரீமாத்ரே நமஹ. Thank you, Mom.